அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தொடர்பாக செய்திகளை வெளியிட்ட செய்தியாளர்களுடைய தொலைபேசிகளை அந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு பறிமுதல் செய்து அந்த செய்தியை வெளியிட்டதற்கான காரணம் என்ன என்ற நோக்கில் தொடர்ந்து விசாரணை நடத்தி செய்தியாளர்களுடைய செல்போன்களையும் பறிமுதல் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த முக்கியமான பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பத்திரிகையாளர்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களுடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக வரக்கூடிய செய்திகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பத்திரிகையாளர்களுடைய தொலைபேசிகளை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க அரசின் தவறுதான், அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவிலே சொல்லியிருக்கின்றார். உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் என்பதால் ஸ்டாலின் மாடல் அரசு இந்த வழக்கில் ஏதேனும் அழுத்தம் தருகின்றதோ என சந்தேகம் எழுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மாநில அரசின் தலையீடற்ற முறையான சிபிஐ விசாரணையே நீதியை வெளிக்கொண்டு வரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். யார் அந்த சார் என்று கண்டறிய இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் அந்த மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் தொடர்பாக செய்திகளை வெளியிட்ட அனைத்து செய்தியாளர்களுடையும் நேரடியாக அந்த விசாரணைக்கு வரவழைத்து அந்த செய்தியை வெளியிட்டதற்கான காரணம் என்ன என்று கேட்டு அவர்களுடைய செல்போன்களையும் தொடர்ந்து அந்த விசாரணை குழுவினர் பறிமுதல் செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கை திசை திருப்பக்கூடிய வகையிலே இந்த சிறப்பு புலனாய்வு குழு இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுகின்றதா என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சி சார்பிலும் இந்த கருத்து கூறப்பட்டிருந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தற்பொழுது அந்த முக்கியமான பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். பத்திரிகையாளர்களுடைய போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு ஏன் ஏற்பட்டது? எஃப்ஐஆர் லீக் ஆனது முழுக்க அரசின் தவறுதான், அதனை பத்திரிகையாளர்களின் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது என்று தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். சிறப்பு புலனாய்வு குழுவினர் இந்த வழக்கு விசாரணையை திசை திருப்பக்கூடிய வகையிலே பத்திரிகையாளர்கள் மீது பழிபடக்கூடிய வகையில் இந்த வழக்கின் விசாரணையை மாற்றக்கூடிய வகையில் அவர்களுடைய செல்போன்களை பறிமுதல் செய்வதாக, அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பாக செய்தி வெளியிட்ட அனைத்து நிறுவன செய்தியாளர்களையும் வரவழைத்து அவர்களுடைய செல்போன்களை பறிமுதல் செய்வதை கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், உயர்நீதிமன்றத்தால் அந்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் என்பதால் அந்த காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது பத்திரிகையாளர்களுடைய செல்போனை பறிமுதல் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தற்போதைய அரசு இவ்வழக்கில் ஏதேனும் அழுத்தம் தருகின்றதோ அந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு என்ற சந்தேகம் எழுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தற்பொழுது சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பத்திரிகையாளர் செல்போன் பறிமுதல் போன்றவற்றில் அவர்கள் ஈடுபடுவதால் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.